மிதுனராசி என்பர்களே, அற்புதம் ஆனந்தம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். இந்த 25ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வில் என்ன செய்யப் போகிறது என்பதை பற்றி நாம் சொல்லுவோம். உங்களுக்கு குரு ஜென்ம குருவாக வருகிறார், உங்கள் ராசியிலே அமர்கிறார். ஜென்மராமர் வனத்திலே என்பார்கள். வெளியில் செல்ல வேண்டிய நேரம் வெளியில் செல்லணும் அப்படின்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அதை நீங்கள் பிரிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜென்மத்தில் குரு வந்தால் சிறைப்படணும்னு ஒரு கணக்கு வரும். அதாவது சிறைப்படணும்னா மனசாங்கள், அதாவது என்னென்னா மனதுக்கு ஒவ்வாத சில காரியங்கள் நடக்கும். நம்முடைய புத்தி நம் நிலையில் நிற்காது, ஒரு தகிப்பு இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம விடுபடணும்னா அந்த குரு பகவானுடைய தன்மைகளாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருந்தாலுமே குருவினுடைய இன்றைய தலைகுருவாக இருப்பதால், உங்கள் ராசியிலே குரு அமர்வதால் உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக அவர் இருக்கக்கூடிய, அப்போ நண்பர்களால் பிரச்சனை ஏற்பட வேண்டிய, புதிய நட்புகளால் பிரச்சனை, நீங்கள் புதிய நட்புகள் சேரும்போது கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். ஏன்னா நட்பால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேத்துக்கும் சொல்கிறேன். தோழர் தோழிகளால் பிரச்சனை ஏற்பட வேண்டிய காலங்கள் இது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் அதற்கான எந்திரங்களை நீங்கள் வாங்கி எந்திர பூஜை செய்வது நல்லது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும்னா, சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் முக்கியமாக நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு சுவாமிநாத சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி மலைக்கு சென்று தரிசனம் செய்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த குருவால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் சுவாமிநாத சுவாமியின் திருவருளால் நீங்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் பார்வையாக உங்களை 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ 5, 7, 9 அவர் பார்த்தாலும் கூட அவர் இருக்கிற அங்கே தலையில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய புத்தியை நீங்கள் சரியாக வைத்து சில, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நல்ல பாதையை நோக்கி பயணிப்பவர்களுக்கு பிரச்சனை வராது. நட்பு ரீதியாக ஏதேனும் சற்று தவறாக நீங்கள் செயல்பட்டால் அங்கு பிரச்சனை முட்டும். அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கங்க. சரியாக இருங்கள், நெறியாக இருங்கள். அற்புதம் ஆனந்தம்.